ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் ஸ்ரீவித்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நானும் உங்க மற்ற பதிவுகள் எல்லாம் பார்க்குறேன். நான் எனக்கு ஸ்ரீவித்யாட்ட ஆஸ் யூஷுவல் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஸ்டாப் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் ஆன்மீக பரிகார சேனலில் ஈரோடுக்கு அவங்களே நான் கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க தான் இங்கே வந்து எல்லாம் எனக்கும் ஷூட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த ஷூட்ஸை வந்து ஈரோடில் ஸ்ரீவித்யா தான் பண்ணாங்க. என்னென்னா, ஒரு லேடி பாவம், அவங்களுக்கும் ஃபேமிலி எல்லாம் இருக்குது. பட் அயராத உழைக்கிறாங்க. நிறைய எப்படியாவது சேனலில் கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ நேயர்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். மேம், இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, குலதெய்வ கட்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த குலதெய்வ கட்டு வந்து ஒரு குடும்பத்துக்கு ஏன் ஏற்படுது, எதனால இந்த குலதெய்வ கட்டு அப்படின்ற நிகழ்வு வந்து நடக்குது மேம்? நல்ல கேள்வி ஸ்ரீவித்யா. ஏன்னா நிறைய பேர், நானும் கிட்டத்தட்ட இந்த 2010-11 ராஜ் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணதுலேருந்து இந்த குலதெய்வத்தை பற்றி நானும் பேசிகிட்டு இருக்கேன். பட் என்னென்னா, இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் வந்ததுனால நிறைய ஒரு கன்ஃபியூசிங் அந்த குலதெய்வத்தை பற்றி பேசுகிறாங்க. பட் நிறைய தப்பான தகவல்களோ இல்லை மக்களுக்கு வந்து புரியாத அளவுக்கு நிறைய தகவல்கள் வந்து இன்றைக்கி இருக்குது. இந்த குலதெய்வ கட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, தெய்வம் வந்து வீட்டில் இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஜாதகத்தை பார்த்து குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமான்னா 200% தெரியும். அப்போ அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பொதுவாக ஒரு ராசி கட்டம், ஒரு நவாம்சம்னு வைக்கிறோம் இல்லையா, இந்த இதுலேயே வந்து நவாம்சத்துக்கு அப்புறம் சோடசாம்சம் இருக்குது, தசாம்சம் இருக்குது, இப்படி அதனுடைய பிரிவினைகள் வந்து உண்டு. அப்போது ஒரு ராசி கட்டத்தில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் நவாம்சத்தில் பார்க்குறச்சே நமக்கு தெரியும். அண்ட் இந்த நவாம்சத்தில் என்ன இருக்கோ, கிரக சேர்க்கைகள், ஒரு குடும்பத்தில் அந்த குலதெய்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான அறிகுறிகள் வந்து நவாம்சத்தில் பார்க்கும்பொழுது, இப்போ ஒரு பையனோட ஜாதகம் பார்க்கணும், அவங்க அப்பா ஜாதகத்துலேயும் ராசியில் அதே மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலி இதெல்லாம் வந்து ஒரு ஜெனட்டிக்கல் இது மாதிரி வரும். ஒரு குலதெய்வம் இல்லை அப்படிங்கிறது எப்போ நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு குடும்பத்தில் கஷ்டம் மேல் கஷ்டம் வரும்பொழுது அதில் தெய்வ அனுகூலம் இல்லை. இப்போ நிறைய பேர் சொல்லலாம், எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட 12 வருஷமாக பரிகாரம் பண்ணுறேன், நான் ஜாதகம் பார்க்குறேன், ஆனால் என் பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை, ஆனால் பணம் வந்து நிறையா இருக்குது, இப்போ கஷ்டப்பட்டோம், ஆனால் நாங்கள் அமெரிக்கா போனோம், சம்பாதிச்சோம், அப்புறம் குலதெய்வமே நாங்கள் பார்க்கல, குலதெய்வமே கும்பிடலை, தாத்தா காலத்துலேருந்தே குலதெய்வம் கும்பிடலை, இப்படி எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ குடும்பத்தில் நீங்கள் வந்து இன்றைய அளவும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஒரு குலதெய்வம் இல்லை அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் குலதெய்வ அனுகூலம் இல்லாமல் உங்களுக்கு எதுவுமே நடக்காது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு காசு எடுத்து முடிஞ்சு வைங்கன்னு சொல்கிறோம். ஒரு குலதெய்வத்தை சென்று வருடத்தில் 2 முறை நாம் வந்து வணங்க வேண்டும். நீங்கள் ரொம்ப தொலைவில் இருக்குது, நான் அமெரிக்காவில் இருக்கேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கேன்னா டிக்கெட்டுக்கு காசு பார்ப்பாங்க வந்துட்டு போகிறதுக்கு. அட்லீஸ்ட் அந்த குடும்ப தலைவனாவது வந்து அந்த மண்ணை மிதித்து அந்த தெய்வத்தை பார்த்து நம்ம ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு நம்ம போனால் தான் அந்த தெய்வம் நம்ம கூட அந்த வருடத்திற்கான ஒரு நல்ல விஷயங்கள் செய்வது போதெல்லாம். பழைய காலத்தில் அதெல்லாம் இருந்தது. இன்றைக்கி பணம் நிறையா இருக்குது, வசதிகள் நிறையா இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு கல்யாணம் இல்லை, குழந்தை இல்லை, இதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒன்று. 2வது செய்வன கோளாறு. ஒரு செய்வன கோளாறு உடனே நமக்கு பலிக்கும், மாந்திரீகம் செஞ்சால் உடனே அதற்கு பலிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் குலதெய்வம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ குலதெய்வத்தை கட்டுக்கட்டிடுவாங்க. ஒன்று குலதெய்வம் நம்மளை விட்டு அதுவாக போயிடும், இல்லை குலதெய்வத்தை கட்டிடுவாங்க. அந்த தெய்வம் வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒதுங்கிடும். அதுக்கு தான் கட்டுறதுன்னு பேர். இப்போ இந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்கு வந்து குலதெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அறிகுறிகள் நமக்கு தெரியுது அப்படின்னா, நம்மளால் அந்த கட்டை வந்து திரும்ப அவிர்க்க முடியுமா மேம்? அதான், அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட தான் நீங்கள் போகணும். எப்படி நமக்கு உடம்பு சரியில்லையோ, ஒரு தலைவலிக்குன்னா அதுக்கு தகுந்த டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு கண்ணுக்குன்னா அதுக்கு தகுந்த டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு பல்லு வலின்னா அதுக்கு தகுந்த டாக்டர்கிட்ட போகிறோம். அதே மாதிரி மாந்திரீகத்தில் தெய்வத்தை கட்டி வச்சுருக்காங்க, தெய்வம் வீட்டில் இல்லை அப்படிங்கும்பொழுது அதற்கு சம்மந்தப்பட்டவங்க அந்த கட்டு உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டு உடைச்சி தான் தெய்வத்தை நம்ம கூப்பிட முடியும். ஸோ அதில் நிறைய வகைகள் இருக்குது. அப்படி தான் நம்ம தெய்வத்தை கூப்பிட முடியும். அதுக்கு தகுந்தவங்கள்ட்ட நீங்கள் போகணும். இப்போ வந்து குலதெய்வத்துக்கு நம்ம ஒரு நேர்த்தி கடன் வச்சுருக்கோம்,
குலதெய்வம் வந்து எல்லாருக்குமே அந்தந்த ஊர்களில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ இவங்க ஒரு வேண்டுதல் வச்சுட்டாங்க, இந்த எனக்கு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது அப்படின்னா நான் உனக்கு இந்த நேர்த்தி கடன் பண்ணுறேன் அப்படின்னு டைரெக்டாக குலதெய்வ கோயிலுக்கு சென்று தான் அதை செய்யணுமா? அதற்கு ஏதேனும் மாற்று வழிகள் இருக்கா மேம்? இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கும். இப்போ ஜென்ரலி வந்து கும்பகோணம், அதாவது சீர்காழி பக்கத்தில் அண்ணன் கோவில்னு இருக்குது, அண்ணன் பெருமாள் கோவில்னு இருக்குது. அது திவ்ய தேசம், 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. இப்போ நம்ம திருப்பதிக்கு வேண்டின்றோம், நம்மளால் போக முடியல, மலை ஏறி போய் சாமி பார்க்க முடியல, என்னால் அங்கே பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியலன்னா இங்கே அண்ணன் பெருமாள் கோவிலில் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி உப்பிலியப்பன் கோவிலில் நம்ம அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றலாம். குணசீலம், நம்ம குணசீலத்தில் போய் பெருமாளுக்கு வேண்டினதை நம்ம பண்ணலாம். ஸோ இப்படி சில ஸ்தலங்கள் வந்து திருமலாவில் நம்ம வேண்டிக்கிறோம், திருமலாவுக்கு போக முடியலங்கிறவங்க இங்கே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விதியை வந்து நமக்கு வச்சுருக்குறாங்க. ஸோ ஆகமம் அதே மாதிரி இருக்கும். இப்போ சமயபுரத்தில் நீங்கள் வேண்டிக்கிறீங்க, சமயபுரம் அம்மனுக்கு நம்மளால் போய் பண்ண முடியல. ஸோ இந்த சமயபுரம் அம்மன் மாதிரியே உங்கள் ஊரில் எந்த அம்மன் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதற்கு நீங்கள் வந்து தாராளமாக நம்ம போய் அந்த வேண்டுதலை நிறைவேற்றலாம். இப்போ மேம், குலதெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி நம்ம அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ மாதங்கள்ல ஒவ்வொரு மாதமும் நம்ம வருஷத்துல ஒரு நாள் செய்யறது அது சிறப்பு. அதை தவிர்த்து மாதங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல எந்த நாள் உகந்தது மேம்? பொதுவாக இப்போ உங்களுக்கு அம்மன் வந்து குலதெய்வம்னு வச்சுக்கோங்க, அங்காள பரமேஸ்வரி. இப்போ அங்காள பரமேஸ்வரிக்கு அமாவாசை ரொம்ப விசேஷம். பெருமாள் உங்களுக்கு வந்து குலதெய்வம்னு வச்சுக்கோங்க, அது வந்து உங்களுக்கு ஏகாதேசி வந்து விசேஷம் இந்த திதி. முருகன் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தது, அது சஷ்டி திதி ரொம்ப விசேஷம். ஸோ என்ன தெய்வம் உங்களுக்கு குலதெய்வங்கிறத பார்த்துட்டு, இப்போ நீங்கள் வந்து எல்லை தெய்வங்கள் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எல்லை தெய்வங்களுக்கெல்லாம் அமாவாசை ரொம்ப விசேஷம். இப்போ உங்களுக்கு அம்பாள் வந்து ராஜராஜேஸ்வரி, இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு திருவேற்காடு மாரியம்மன், இல்லை மாங்காடு காமாட்சி, இவங்களுக்கெல்லாம் பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஸோ என்ன தெய்வங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். ஒரு சிலருக்கு பிள்ளையார் வந்து குலதெய்வமாக இருப்பா. ஸோ பிள்ளையாருக்கு குலதெய்வத்துக்கு நீங்கள் போய் செய்யணும்னா மாதத்தில் சதுர்த்தியில் போய் நீங்கள் பண்ணலாம். இப்போ குலதெய்வமே எனக்கு தெரியல அப்படின்றவங்க என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம்? எந்த தெய்வத்தை மனசில் நினச்சி தன்னுடைய குலதெய்வமாக நினச்சி பண்ணலாம்? அது வந்து சும்மா நம்ம பேருக்கு வேணால் சொல்லிக்கலாமே தவிர, உங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை நீங்கள் பார்க்கணும். குலதெய்வம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் முன்னோர்கள் எந்த சொந்த ஊர் மண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் அந்த காலத்துலலாம் பத்திரிக்கையில் பேர் போட்டாங்க, ஊர் பேர் வந்து போடுவாங்க. அந்த ஊர் பேர் எதற்காக போட்டாங்கன்னா, பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு எது நம்ம ஊர்னு தெரியணும். எது நம்ம ஊரோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய தெய்வம் தான். அண்ட் ஒரு சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ எந்த கோவில் இருந்தாலும் எல்லை தெய்வம் காவல் தெய்வம்னு இருக்கும். ஸோ காவல் தெய்வத்துக்கும் செய்யணும் அந்த ஊரில். இப்போ நீங்கள் சிவன் வழிபாடு செய்கிறீங்கன்னா அந்த சிவன் கோவில் தான் உங்களுக்கு குலதெய்வம். அந்த சிவன் கோவிலுக்கு முன்னாடி என்ன அம்மன் கோவில் இருக்கோ அதுதான் உங்களுக்கு எல்லை தெய்வம். அண்ட் எல்லா கோவில்களுக்குமே எல்லை தெய்வம் இல்லாத கோவில்களே கிடையாது. அதனால் எல்லை தெய்வத்தையும் வழிபட்டு உள்ளே இருக்கக்கூடிய குலதெய்வத்தையும் வழிபட்டால்தான் அந்த நிறைவு, கம்ப்ளீட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிறைவான ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். ரொம்ப அருமையாக குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும், குலதெய்வம் தெரியாதவர்கள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் சிறப்பாக சொன்னீங்க மேம். நன்றி. நன்றிம்மா, நன்றி.